நண்பர்களே, உலகத்தில் மீண்டும் ஒரு வைரஸ் பற்றி பேசப்படுகிறது. எப்படி உருவானது, எங்கிருந்து உருவானது என்று வாங்க பார்க்கலாம். ஒரு ஷிப், அதாவது மக்கள் பயணம் செய்யக்கூடிய பேசஞ்சர் ஷிப் சொல்லுவாங்க, இல்லைன்னா குரூஸ் ஷிப்னு சொல்லுவாங்க. அந்த குரூஸ் ஷிப் பெயர் எம்வி ஹாண்டி. இந்த ஷிப் பெயர் தான் அந்த வைரஸ்க்கு வச்சுட்டாங்க என்று நினைக்கிறேன். அதனால்தான் அதற்கு ஹண்டா வைரஸ் என்று பெயர் வச்சிருக்காங்க. இது அர்ஜென்டினாவில் இருந்து பயணம் தொடங்கி அட்லாண்டிக் ஓஷியன் வழியாக கேனரி ஐஸ்லாந்து நோக்கி சென்று கொண்டிருந்தது. பின்னர் அவுட் பிரேக் ஆனது, அதாவது நோய் பரவல் காரணமாக கேபி வெர்டே என்று அருகே நிறுத்தப்பட்டது. அதன் பெயர்தான் ஹண்டா வைரஸ். இந்த வைரஸ் எலிகள் மூலம் மனிதர்களுக்கு பரவுகிறது. குறிப்பாக எலியின் சிறுநீர், கழிவு, உமிழ்நீர் காற்றில் கலந்து மனிதர்களை பாதிக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஆரம்பத்தில் சாதாரண காய்ச்சல் போல இருக்கும், ஆனால் சிலருக்கு சுவாச பிரச்சனை மற்றும் நுரையீரல் பாதிப்பு வரை செல்லலாம். இந்த வைரஸ் அதிகமாக அமெரிக்கா, சைனா, சவுத் கொரியா, பிரேசில் போன்ற நாடுகளில் கேஸாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது கோவிட் மாதிரி வேகமாக மனிதர்களிடையே பரவும் பேண்டமிக் இல்லை என்று WHO தெரிவித்துள்ளது. அதனால் பயப்பட வேண்டாம், ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். பழைய இடங்களை சுத்தம் செய்யும் போது மாஸ்க் பயன்படுத்துங்கள். அவேர்னஸ் தான் பாதுகாப்பு.